ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. குச்சேலோபாக்கியானம். பரீட்சித்து மகாராஜா கூறியது: பகவானே, பிரபுவே, அளவற்ற வீரியம் உடையவரும் மகாத்மாவுமான முகுந்தருடைய மகிமையை விளக்கும் செயல்கள் வேறு எவையுண்டோ அவற்றையும் கேட்க விரும்புகிறோம். சூத மகரிஷி கூறியது: பரீட்சித்து மகாராஜனால் இவ்வாறு கேட்கப்பட்ட சர்வஜரான சுகதேவர் பகவான் வாசுதேவரிடம் ஆழ்ந்த மனத்தினராய் பேசலானார். ஸ்ரீ சுகர் கூறியது: கிருஷ்ணனுக்கு இளம்பிராய தோழனாயிருந்த ஒரு பிராமணர் இருந்தார். அவர் பிரம்மஞானிகளில் சிரேஷ்டர், விஷய சுகங்களில் பற்றற்றவர், பரமசாந்தர், இந்திரியங்களை ஜெயித்தவர், தானாக கிடைத்ததை கொண்டு கிரகஸ்தாசிரம தர்மத்தை நடத்தி வந்தவர். கந்தையையே எப்பொழுதும் உடுத்ததால் குச்சேலன் என பெயர் பெற்ற அவருக்கு அவரை போலவே குணம் படைத்தவளும் பசியால் வருந்தி இளைத்திருந்ததால் சூத் க்ஷாமா என பெயர் பெற்றவளுமான பத்தினி இருந்தாள். உத்தம பதிவிரதையாகியவளும் ஏழ்மையால் மிகவும் வருந்தியவளுமான அவள் வாடிய முகத்துடன் ஒரு சமயம் தன் கணவனிடம் சென்று நடுக்கத்துடன் பின்வருமாறு தெரிவித்தாள்: பிரம்மஸ்வரூபியே, பிராமணர்களிடத்தில் பிரியம் உள்ளவரும் புகலிடமாயிருப்பவரும் பக்தர்களின் நாயகரும் சாக்ஷாத் லக்ஷ்மி நாயகனுமான கிருஷ்ண பகவான் தங்களுக்கு தோழரல்லவா? மகா பாக்யசாலியே, சாதுக்களுக்கு சிறந்த புகலிடமான அவரை நாடுவீராக. குடும்பியும் அதனால் கஷ்டப்படுகிறவருமான தங்களுக்கு அவர் ஏராளமான பொருளை கொடுப்பார். போஜ யாதவ அந்தகர்களுக்கு நாயகனாக இப்பொழுது அவர் துவாரகையில் வாசம் செய்கிறார். தம் பாத கமலங்களை நினைப்பவருக்கு அவர் தம்மையும் கொடுப்பார். ஜகத் குருவான அவர் தம்மை சேவிப்பவருக்கு அதிகம் விரும்பாவிடினும் அர்த்தத்தையும் காமத்தையும் கொடுப்பார் என்று சொல்லவும் வேண்டுமா? இவ்விதம் தன் மனைவியால் அந்த வேதியர் பலமுறை மெதுவாக வேண்டிக் கொள்ளப்பட்டு உத்தம ஸ்லோகராகிய பகவானுடைய தரிசனம் கிடைப்பதென்ற இதுவே பெரிய லாபம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு போக நிச்சயித்தார். கல்யாணி, கையுறையாக ஏதாவது வீட்டில் இருந்தால் கொடு என்றார். 4 பிடி அவளை 4 பிராமணர்களிடம் யாச்சித்து அதை ஒரு சேலை துண்டில் கட்டி கையுறையாக கணவனிடம் கொடுத்தாள். அந்த பிராமணோத்தமன் அதை எடுத்துக்கொண்டு கிருஷ்ண தரிசனம் எனக்கு எவ்வாறு கிடைக்கும் என்று சிந்தித்து கொண்டே துவாரகை போய் சேர்ந்தார். அங்கே பிராமணர்களுடன் சேர்ந்து அவ்வேதியர் சேனைகள் இருக்கும் 3 ஸ்தானங்களையும் 3 வீதிகளையும் தாண்டிச் சென்றார். அணுகுதற்கரிய அந்தகர் விஷ்ணிகளின் இவர்களுடைய வீடுகளின் நடுவில் பகவானுக்கு பணிவிடை செய்வதையே தர்மமாக கொண்ட 16,000 கிருஷ்ண பத்னிகளின் வீடுகளுள் மிகச் சிறப்பாக விளங்கிய ஒன்றில் பிரவேசித்தார். அப்பொழுது பிரம்மானந்தத்தை எய்தியவர் போல் ஆனார். அவரை தூரத்திலிருந்தே பார்த்ததும் பிரியையான ருக்மிணியின் கட்டிலில் வீற்றிருந்த பகவான் விரைவில் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து மகிழ்ச்சி பொங்க 2 கைகளாலும் தழுவிக்கொண்டார். அருமை தோழராகிய அந்த விப்ர ரிஷியின் ஆலிங்கனத்தால் ஆனந்தம் பொங்கிய தாமரை கண்ணராகிய பகவான் அன்பினால் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரை பெருகவிட்டார். ராஜன்னு, லோக பாவனரான பகவான் தானே தன் கட்டிலில் அவரை உட்காரச் செய்து அத்தோழருக்கு பூஜையை செய்து அவருடைய கால்களை அலம்பி பாத தீர்த்தத்தை சிரசில் தரித்து கொண்டார். சந்தனம், அகில், குங்குமம் இவைகளுடன் கூடிய திவ்ய கந்தத்தை அவருக்கு பூசினார். அழுக்கு படிந்த கந்தை உடுத்தவரும் நரம்புகளெல்லாம் தெரியும்படி இளைத்தவருமான அந்த பிராமணனை ருக்மிணி தேவி சாமரமும் விசிறியும் கொண்டு தானே நேரில் உபசரித்தாள். மாசற்ற புகழ்வாய்ந்த கிருஷ்ணனால் மிகவும் பரிவுடன் உபசரிக்கப்பட்ட அந்த அடையாளம் கண்டு கொள்ள முடியாத பிராமணரை பார்த்து அந்தப்புர ஸ்திரீகள் மிகவும் வியப்படைந்தனர். அடையாளம் கண்டு கொள்ள முடியாத பிச்சைக்கார பிராமணரும் பொருளின்மையால் இவ்வுலகில் இகழ்ச்சியுற்றவரும் தாழ்ந்த நிலையில் உள்ளவருமான இவரால் என்ன புண்ணியம்தான் செய்யப்பட்டதோ? 3 உலகங்களுக்கும் குருவான லக்ஷ்மி காந்தனால் வெகு மதிக்கப்பட்டு கட்டிலில் உடனிருந்த லக்ஷ்மியையும் விட்டு தமையன் போல் தழுவிக்கொள்ள பெற்றாரென்றோ? ராஜன்னு, பின்பு குருகுலத்தில் வசித்த காலத்தில் நிகழ்ந்த மனோகரமான தங்களுடைய பழைய விருத்தாந்தங்களை கைகளை பிடித்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். ஸ்ரீ பகவான் கூறியது:
தர்மங்களை அறிந்த பிரம்மஸ்வரூபியே, குருதட்சிணை கொடுத்த பின் குருகுலத்திலிருந்து சமாவர்த்தனம் செய்து கொண்டு திரும்பிய உம்மால் இசைவான மனைவி ஏற்றுக்கொள்ளப்பட்டாளா இல்லையா? ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என நினைக்கிறேன். என்றாலும் அறிவில் சிறந்தவரே, உமது சித்தம் காமவசப்படாதது என்றும் அதனால் உமக்கு எப்போதுமே இல்லற வாழ்விலும் பொருள் ஈட்டுவதிலும் அதிகமாக பிரியம் இருந்ததில்லை என்பதும் எனக்கு தெரிந்ததே. ஆசையால் அழியாத மனமுடைய சிலர் மாயா சம்பந்தமான விஷய வாசனைகளை ஒழித்து நான் உலகின் நன்மைக்காக எவ்விதம் செய்கிறேனோ அவ்விதம் காரியங்களை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர் நீர். பிரம்மஸ்வரூபியே, த்விஜர்கள் எந்த இடத்திலிருந்து மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்றார்களோ அந்த குருகுலத்தில் நாம் இருவரும் வசித்ததை ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறீரா? அன்பரே, இவ்வுலகில் எவரிடத்தில் பிறப்பு ஏற்படுகிறதோ அவரே முதல் குரு. இரு பிறப்படைந்தவனுக்கு அத்தியனம் முதலிய நற்காரியங்கள் எவரிடத்திலிருந்து பிறக்கின்றனவோ அவர் இரண்டாவது குரு. எல்லா ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கும் ஞானத்தை உபதேசிப்பவர் எவரோ அவர் என்னைப் போலவே போற்றத் தகுந்தவர். அவர் சாக்ஷாத் நானே. எல்லா உயிர்களுக்கும் அந்தராத்மாவாகிய நான் குருவிற்கு செய்யும் பணிவிடையால் சந்தோஷிப்பது போல் கிரகஸ்த தர்மமாகிய யாகத்தாலோ சிறந்த பிறப்பை தரும் பிரம்மச்சரியத்தாலோ வானப்பிரஸ்த தர்மமாகிய தவத்தாலோ சந்நியாச தர்மமாகிய சாந்தியாலோ சந்தோஷம் அடைவது இல்லை. பிரம்மஸ்வரூபியே, குருவுடன் வசிக்கும் பொழுது நம்மிடை நிகழ்ந்த ஒரு வரலாறு ஞாபகம் இருக்கிறதா? பிராம்ணா ஒரு சமயம் விறகு கொண்டு வரும்படி குருபத்னியால் ஏவப்பட்டு பெரிய காட்டினுள் நாம் சென்றிருந்த பொழுது அகால மழையும் காற்றும் கடுமையாக ஆரம்பித்து பயங்கரமான இடிகளும் உண்டாயினவே. அதற்குள் சூரியனும் அஸ்தமித்தது. திசைகளும் இருளால் கவரப்பட்டன. பள்ளம் மேடு தெரியாமல் எங்கும் ஜலமயமாகிய ஒன்றுமே தெரியவில்லை. வெள்ளம் பெருகிய வனத்தில் காற்றினும் மழையிலும் மிகவும் கஷ்டப்பட்டு நாம் திக்கு திசை தெரியாமல் துக்கம் மேலிட்டு ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக்கொண்டு சுற்றி திரிந்தோமே. அதையறிந்த நமது ஆச்சாரியரும் குருவுமான சாந்தீபனி மகரிஷி சூரியன் உதித்ததும் தேடிக்கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிஷ்யர்களாகிய நம்மை கண்டார். அந்தோ குழந்தைகளே, எனக்காக நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டீர்கள். த்விஜ சிரேஷ்டர்களே, உங்களை சிஷ்யர்களாக அடைந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் மனத்திலுள்ள சிறந்த எண்ணங்கள் பூர்த்தியாகட்டும். நீங்கள் கற்ற வேதங்கள் இகத்திலும் பரத்திலும் பழுதுபடாமல் இருக்கட்டும் என்று அவர் கூறியது ஞாபகம் இருக்கிறதா? குருகுலத்தில் வசித்தபோது நிகழ்ந்தவை இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள். குருவின் அனுகிரகத்தால் தான் புருஷன் பரிபூர்ணனாகவும் பரம சாந்தியை அடையக்கூடியவனாகவும் ஆகிறான். பிராமணர் கூறியது: தேவதேவா, ஜகத்குருவே, சத்திய சங்கல்பரான உங்களுடன் குருகுல வாசம் செய்த எங்களால் அடையப்படாதது என்ன இருக்கிறது? ஸ்ரீ சுகர் கூறியது: பிராமணோத்தமராகிய குச்சேலருடன் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்துவிட்டு எல்லா பிராணிகளுடைய மனதையும் அறியும் பகவான் புன்சிரிப்புடன் அந்த பிராமணரை பார்த்து பின்வருமாறு கூறினார். ஸ்ரீ பகவான் கூறியது: பிராமணரே, வீட்டிலிருந்து உம்மால் எனக்கு என்ன கையுறை கொண்டு வரப்பட்டது? பக்தர்களால் அன்புடன் கொண்டு வரப்பட்டது அணுவாக இருந்தாலும் அது எனக்கு மிகவும் பெரிதாகவே ஆகும். பக்தி இல்லாதவர்களால் கொண்டு வரப்பட்டது மிக பெரிதாக இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை தருவதாக ஆகாது. இலையோ பூவோ பழமோ தீர்த்தமோ எவன் எனக்கு பக்தியுடன் அர்ப்பித்தாலும் தூய்மையான அந்த கரணமுடைய அவனால் பக்தியுடன் சமர்ப்பிக்கப்பட்ட அப்பொருளை நான் புஜிக்கிறேன். ராஜன்னு, பிராமணன் இவ்வாறு கூறப்பட்ட பின்னும் வெட்கத்தால் தலை குனிந்து ஸ்ரீகாந்தரான அவருக்கு அவல் முடியை கொடுக்கவில்லை. எல்லா பிராணிகளுடைய உள்ளத்தையும் உணர்ந்த சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவருடைய வரவின் காரணத்தை அறிந்து, இவர் பொருளை விரும்பி இதற்கு முன் நம்மை நாடவில்லை. ஆனால் இந்த நண்பர் பதிவிரதையான பத்தினிக்கு பிரியத்தை செய்ய விரும்பி இப்பொழுது என்னிடம் வந்திருக்கிறார். தேவர்களும் அடைதற்கரிய ஐஸ்வர்யத்தை இவருக்கு கொடுக்கிறேன் என்று எண்ணினார். இவ்விதம் எண்ணி குச்சேலருடைய வஸ்திரத்திலிருந்து கந்தையில் முடிந்த அவளை இது என்ன என்று தானாகவே எடுத்துக்கொண்டார். தோழரே, எனக்கு மிகவும் பிரியமான இது கொண்டு வரப்பட்டிருக்கிறதே. அண்ணா, இந்த அவள் விஸ்வரூபியான எனக்கு மிகுந்த திருப்தி அளிக்கின்றது என்று இவ்வாறு சொல்லி ஒரு பிடி அவளை சாப்பிட்டு இரண்டாவது பிடியை சாப்பிட எடுத்தார். அதற்குள் ருக்மிணி தேவி பரபரப்புடன் பகவானுடைய கையை பிடித்தாள்.
அனைத்து உயிருக்கும் உயிராகியவரே, ஒரு மனிதனுக்கு இவ்வுலகிலோ மேலுலகிலோ சகல சம்பத்தையும் பரிபூர்ணமாய் அடைவதற்கு உங்கள் சந்தோஷத்திற்கு காரணமான இந்த ஒரு பிடியே போதும். இன்னொரு பிடியும் சாப்பிட்டால் நானும் அடிமையாக வேண்டும் என்று கூறினாள். அந்த பிராமணன் நன்றாக சாப்பிட்டு நல்ல பானங்களை அருந்தி அன்றிரவை கிருஷ்ணனுடைய அரண்மனையில் கழித்து தான் ஸ்வர்க்கத்தை அடைந்து விட்டதாக கருதினார். உரியவளை வாரியுண்டான் ஒரு பிடியவள் தின்றானே, அவன் மகிழ்ச்சியால் உலகெல்லாம் மகிழும். ராஜன்னு, பொழுது விடிந்ததும் ஆனந்த மூர்த்தியான கிருஷ்ணனால் வந்தனம் செய்ய பெற்றும் கொண்டாட பெற்றும் பின்தொடர்ந்து வழியனுப்ப பெற்றும் குச்சேலர் தனது வீட்டை நோக்கிச் சென்றார். பணத்தாசை கொண்டு பகவானிடம் தான் வந்ததற்கு வெட்கமடைந்த அவர் பகவானிடமிருந்து தனத்தை பெறாதபோது தாமாக ஒன்றும் யாசிக்கவில்லை. மகா புருஷனுடைய தரிசனம் கிடைத்ததே என்று பூரிப்புடன் தன் வீடு சென்றார். போகும்போது குச்சேலர் தமக்குள்ளேயே பின்வருமாறு சிந்தித்தார். பிராமணர்களை தெய்வமாக கொண்டாடுகிற கிருஷ்ணனுடைய பிராமண விசுவாசம் என்னால் நேரில் கண்டு அனுபவிக்கப்பட்டது. என்ன ஆச்சரியம்! ஏழையிலும் ஏழையாகிய நான் மகாலட்சுமியை மார்பில் தரிக்கின்ற பகவானால் ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்டேன் அல்லவா? மகா பாவம் செய்து தரித்திரனாய் பிறந்த நான் எங்கே? லக்ஷ்மி காந்தனாகிய கிருஷ்ணன் எங்கே? தாழ்ந்தவனாயினும் பிராமணன் என்ற ஒரே காரணத்தாலேயே நான் இரு கைகளாலும் தழுவிக்கொள்ளப்பட்டேன். வழிநடந்து களைத்திருந்த நான் பிரியமான ருக்மிணியுடன் தான் உட்கார்ந்திருந்த கட்டிலில் பகவானால் கூட பிறந்தவர்களைப் போல் உட்கார்த்தி வைக்கப்பட்டு வெண்சாமரமேந்திய பட்ட மகிழ்ச்சியால் வீசவும் பெற்றேன். பிராமணர்களை தெய்வமாக கொண்டாடும் தேவனால் கால் பிடித்தல் முதலிய ஒப்பற்ற பணிவிடையால் தேவர்களைப் போல் பூஜிக்கவும் பெற்றேன். மனிதர்களுக்கு பூலோகத்திலோ பாதாளத்திலோ சம்பத்தை அடைவதற்கும் சகல சித்திகளையும் அடைவதற்கும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அடைவதற்கும் மூல காரணம் பகவானுடைய சரண பூஜை. சிறிதும் பொருளில்லாத இவன் பொருளையடைந்தால் கொழுப்பு மிக்கவனாகி என்னை நினைக்க மாட்டான் என்று எண்ணியே காருணிகனான பகவான் எனக்கு குறைந்த அளவில் கூட பொருளை கொடுக்கவில்லை என்பது நிச்சயம். இவ்விதமாக அதை பற்றி மனதிற்குள் சிந்தித்து கொண்டே தன் வீட்டருகில் வந்தார். ஆனால் அவ்விடம் சூரியனும் சந்திரனும் அக்னியும் போல் ஒளி வீசும் விமானங்களை உடைய மாளிகைகளால் நாற்புறமும் சூழப்பட்டு இருந்தது. அதை கண்டு வியப்படைந்த குச்சேலர், இது என்ன, யாருடைய வீடு, அது எப்படி இப்படி மாறிற்று என்று இவ்வாறு யோசித்து கொண்டிருக்கையில் மகா பாக்கியசாலியான அவரை தேவர்கள் போல் பிரகாசிக்கும் புருஷர்களும் ஸ்திரீகளும் நிறைந்த கானத்துடனும் வாத்திய கோஷத்துடனும் எதிர்கொண்டு அழைத்தனர். குச்சேலருடைய பத்னி கணவன் வந்ததை கேள்விப்பட்டதும் மகிழ்ச்சி பொங்க மிகுந்த பரபரப்புடன் தனது ஆலயத்திலிருந்து உருக்கொண்டு வந்த ஸ்ரீ தேவியைப் போல் விரைவில் வீட்டை விட்டு வெளியில் வந்தாள். பதிவிரதையான அவள் பர்த்தாவை பார்த்து மிகுந்த அன்பினாலும் ஆசையினாலும் ஆனந்த கண்ணீர் சொரிந்து கண்களை மூடிக்கொண்டு புத்தியால் நமஸ்கரித்து மனதால் ஆலிங்கனம் செய்து கொண்டாள். அவளுடன் கூட வீட்டினுள் நுழைந்த குச்சேலர் அங்கே சகல சம்பத்துக்களும் நிறைந்திருந்ததை பார்த்து காரணமில்லாமல் தமக்கேற்பட்ட சம்பத்தை குறித்து சாவதானமாக ஆலோசித்தார். உலகத்தின் தாபத்தை பார்த்து இரவில் மக்கள் உறங்கும் பொழுது தானாகவே மழையை பொழியும் மேகத்தை போல் அளவற்ற ஐஸ்வர்யம் படைத்தவரும் யாதவ குல சிரேஷ்டருமான எனது தோழர் நேரில் சொல்லாமல் தானாகவே பார்த்து யாஜகனுக்கு ஏராளமான சம்பத்தை அளிக்கிறார். தன்னால் கொடுக்கப்பட்டது அதிகமாயிருந்தாலும் அதை குறைவானதாக எண்ணுகிறார். பக்தனால் செய்யப்பட்டது அல்பமாயிருந்தாலும் அதை மிக பெரிதாக கருதுகிறார். மகாத்மாவாகிய அவர் என்னால் கொண்டு போகப்பட்ட ஒரு பிடி அவலை மிகவும் பிரீத்தியுடன் எடுத்து சாப்பிட்டார். எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமான மகானுபாவனுடன் விசேஷ சம்பந்தத்தை அடைந்த எனக்கு மறுபடியும் ஒவ்வொரு பிறவியிலும் அந்த பகவானிடம் பிரேமையும் சேர்க்கையும் நட்பும் தொண்டும் அவரை சேர்ந்தவர்களுடன் கூட்டுறவும் உண்டாக வேண்டும். இவ்விதம் மனதில் தீர்மானித்து கொண்டவரும் பகவானிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவருமான அவர் விஷய சுகங்களை சிறுக சிறுக நீக்கி எதிலும் அதிக பற்றில்லாதவராய் பத்தினியுடன் வாழ்க்கை நடத்தினார். இவ்வாறு பகவானுடைய தோழரான அந்த பிராமணன் ஒருவராலும் ஜெயிக்கப்படாதவராயினும் தன் அடியார்களால் ஜெயிக்கப்படுகிற அந்த பகவானை
அப்பொழுது பார்த்து அவருடைய தியான வேகத்தால் கர்ம கட்டினின்று விடுபட்டு விரைவிலேயே சாதுக்கள் அடையும் பரம பதத்தை அடைந்தார். குறிப்பு: தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். இது திருவள்ளுவர் வாக்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது திருவள்ளுவர் வாக்கு. பகவான் இவ்வளவு செல்வத்தை கொடுத்தது தன் பக்தி ஸ்திரப்படாததால் அதை பரீட்சிக்கத்தான் என்று எண்ணி பற்றின்றி வாழ்ந்தார். பார்த்தா, செய்ய வேண்டிய கர்மம் எனக்கு மூவுலகிலும் ஒரு சிறிதும் இல்லை, அடையப்படாததாயும் இனி அடைதற்கு உரியதாயும் ஒன்றும் இல்லை. எனினும் நான் கர்மத்தில் முயன்று கொண்டே இருக்கிறேன். இது கீதாச்சாரியன் வாக்கு. இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் தசமஸ்கந்தத்தில் குச்சேலோபாக்கியானம் எனும் 81வது அத்தியாயம் முற்றும்.